ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி விட்டுருக்காங்க. என்ன வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா, மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக விட்டுருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தின் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலம் ஒப்படைக்கப்பட கீழ்காணும் தற்காலிக காலி பணிகள் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பம் வரவேற்கப்படுறாங்க. அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 25/9/2025 அன்று பார்த்தீங்கன்னா மாலை 5:45 மணிக்குள் வரவேற்கிறாங்க. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அக்குபேஷனல் தெரபிஸ்ட். அதுக்கு என்ன கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுலரோட மாஸ்டர் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வயசு பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 23,000 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர், அதாவது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் கொடுத்துருக்காங்க, MSW கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா வயசு பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 23,800 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து மாஸ்டர் டிகிரியோ பேச்சுலர் நீங்கள் முடிச்சிருந்தா போதும். அது வந்து பார்த்திங்கனாக்கா UGC, அதாவது யுனைடெட் ரெகக்னேஷன் யூனிவர்சிட்டியில் வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு வேக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ள இருந்தால் ஓகேன்னு 23,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. DICன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான கல்வி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆடியோ மெடிசன்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒரு வேக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ள சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 22,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து BPD ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு வேக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள சொல்லியிருக்காங்க. 13,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க் DHம் கொடுத்துருக்காங்க. 8வது படிச்சிருந்தாலே போதும்னு இருக்காங்க. அது வந்து 3 வேக்கன்சி கொடுத்தா 40 வயசுக்குள்ள சொல்லியிருக்காங்க. அது வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா 8,500 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் 8வது படிச்சிருந்தாலே போதும்னு இருக்காங்க. ஒரு வேக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கும் 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் 8வது படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு ஒரு வேக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கும் 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் MHW கொடுத்துருக்காங்க. 8வது படிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒரு வேக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சம்பளம் பார்த்தீங்கன்னா 8,500 சொல்லியிருக்காங்க. நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமானது தான் நமக்கு. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்தையும் பணி நியமனம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேர்பவர் கீழ்கண்ட ஒப்பந்த நடைமுறை தான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது வந்து முதல்ல வந்து டெம்பரவரி தான், அது உங்களுக்கு பர்மனெண்ட் கிடையாது. ஸோ யாரெல்லாம் தகுதியில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கான விண்ணப்பம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ், அதாவது நிர்வாக செயலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், செங்கல்பட்டு மாவட்டம் சொல்லிட்டு அந்த பின்கோடு கொடுத்து நீங்கள் அந்த அட்ரஸ் காமிச்சிங்கனாக்கா வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தற்காலிகமான தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஃபஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.